Happy morning everyone. Today's class simple present tense yes or no questions. வேறு எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் மட்டும் கிடையாது, இந்த கொஷின்ஸுக்கான ஆன்சரிங்கும் ப்ளஸ் கொஷின்ஸுக்கான ஃப்ரேமிங்கும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். அதை வச்சு தான் இன்றைக்கி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட் ஒரு கொஷின் எப்படி கேட்கணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ ஆர் டஸ் இந்த ரெண்டு கொஷின் வேர்டை வச்சு தான் நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா, கொஸ்டின் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் அ ஹெல்பிங் வெர்ப் ஆர் அ கொஸ்டின் வேர்ட். ஒன்று ஹெல்பிங் வெர்ப்லையோ இல்லாட்டி கொஸ்டின் வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால தான் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம பார்த்தப்ப அந்த ஆமிஸ் ஆர் வாஸ் வேரை வச்சு நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டூ அண்ட் டஸ் ரெண்டுலேயும் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லி வச்சுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டூ வச்சு எப்படி ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டூ எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ, வி, யூ, தே இந்த நாளில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக வந்திருந்ததுன்னா அங்கே நம்ம டூ யூஸ் பண்ணணும். ரீசன் என்னென்னா, இந்த நாளில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக வந்திருந்ததுன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மெயின் வேர்ப் கூட எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டோம், எந்த ஒரு அடிஷனும் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஓடுறேன் அப்படின்னா ஐ ரன், நான் டிவி பார்க்குறேன்னா ஐ வாட்ச் த டிவி, நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுங்க அப்படின்னா யூ ரைட் தி ஹோம்ஒர்க், நாங்கள் கிரிக்கெட் விளாடுறோம்னா வி ப்ளே தி கிரிக்கெட். நெக்ஸ்ட் பாய்ஸ் ஊருக்கு போகிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை போகிறாங்க அப்படின்னா பாய்ஸ் கோ டு சென்னை. இது ஐவியூதே வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, எந்த ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டோம், இருக்கிற வேர்பை அப்படியே வச்சுப்போம். அப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் சேஞ்ச் பண்ணலைன்னா நம்ம என்னங்க யூஸ் பண்ணிக்கணும், டூ அப்படின்ற கொஷின் வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் இங்கே மேலே இருக்க பிக்சர் பாருங்கள், இங்கே பசங்க விளாடுறாங்க, பசங்க விளாடுறாங்கிறதுக்கு பாய்ஸ் ப்ளே, பசங்க விளாடுறாங்களா அப்படின்னா அந்த டூவை தூக்கி முன்னாடி போட்டால் கொஷினாக சேஞ்ச் ஆயிரும், சிம்பிள். அப்போ டூ பாய்ஸ் ப்ளே. இங்கே பாய்ஸ்ன்னு கொடுக்காம என்னங்க கொடுத்துருக்கு, தேன்னு கொடுத்துருக்கு. அப்போ என்னங்க கொஷின், டூ தே ப்ளே. அதுக்கு ரெண்டு ஆன்சர் பண்ணலாம். டூ டஸில் கொஷின் ஆரம்பிச்சதுன்னா கம்பல்சரி நம்மளுக்கு எஸ் ஆர் நோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணலாம், இல்லை ரெண்டு ஆன்சரும் நம்ம பண்ணலாம். அது கொஷினோட சிட்டுவேஷன் படி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாய்ஸ் தே அப்படின்னா அவர்கள் விளையாடுகிறார்களா அப்படின்னா ஆமாம் அவங்க விளையாடுறாங்க, ஆமாங்கிறதுக்கு இங்கிலீஷில் எஸ், அவங்கங்கிறதுக்கு தே, விளையாடுறாங்கிறதுக்கு ப்ளே. இன்கேஸ் அவங்க விளையாடலை, இல்லை அவங்க விளையாடலை அப்படின்னா இல்லைங்கிறதுக்கு இங்கிலீஷில் நோ, அவங்கங்கிறதுக்கு தே, விளையாடலை அப்படின்னா டோன்ட் ப்ளே. ஓகேங்க சார், இங்கே என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டூ தே ப்ளே அப்படிங்கிறதுக்கு எப்படிங்க ஆன்சர் பண்ணலாம், அவங்க விளையாடுறாங்கன்னா எஸ் தே டூ, இல்லை அவங்க விளையாடலைன்னா நோ தே டோன்ட். இது என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ், இப்படி ஆன்சர் பண்ணாலும் கரெக்டாக தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா ஐ ஈட் ஸ்நாக்ஸ். இப்போ கொஸ்டின் கேட்குறீங்க, நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா, இது எப்படிங்க சார் கொஸ்டின் கேட்குறது, டவுட்டாக இருக்கே அப்படின்னா நீ ஸ்நாக்ஸ் அப்படின்னா யூங்கிறதுக்கு சரி நீங்கிறதுக்கு யூ, ஸ்நாக்ஸுங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்நாக்ஸ், சாப்பிட்றியா அப்படிங்கிறதுக்கு ஈட். அப்போ யூ ஈட் ஸ்நாக்ஸுங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட், தட் மீன்ஸ் சென்டென்ஸ். நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னா முன்னாடி எதுங்க போடணும், டூ. அப்போ டூ யூ ஈட் ஸ்நாக்ஸ். அதுக்கு என்னங்க ஆன்சர் சொல்லுவேன், ஆமாம் நான் சாப்பிட்றேன்னா ஆமாண்ணா எஸ், நாங்கிறதுக்கு ஐ, சாப்பிட்றங்கிறதுக்கு ஈட். அப்போ எஸ் ஐ ஈட்டுன்னு சொன்னாலும் கரெக்டாக தான், எஸ் ஐ டூன்னு சொன்னாலும் கரெக்டாக தான். இன்கேஸ் நான் சாப்பிடலை அப்படின்னா நான் எப்படிங்க சொல்லுவேன், இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ, நாங்கிறதுக்கு ஐ, சாப்பிடலை அப்படின்னா டோன்ட் ஈட் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். இல்லாட்டி சிம்பிளாக நோ ஐ டோன்ட் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் இந்த டஸ் ரூல். ஓகே, ஐவி யூ தே வந்துன்னா டூ யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹீ சீட் வந்தால் என்னங்க யூஸ் பண்ணணும், டஸ் யூஸ் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஆர் சி ஆர் இட் சப்ஜெக்டாக வந்ததுன்னா நம்ம கம்பல்சரி வேர்ப் கூட எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் அப்படின்ற சஃபிக்ஸஸ் ஆட் பண்ணி ஆகணும். இது ஒரு அன்சேஞ்சபிள் ரூல். இப்போ இங்கே இருக்க பிக்சரை பாருங்கள், ஒரு பொண்ணு ஓடுறாங்க, தட் மீன்ஸ் அவள் ஓடுகிறாள் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் மரியாதைக்காக அவங்க ஓடுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த பொண்ணு ஓடுறாங்கன்னு வச்சுப்போமே, இது அவள் ஓடுகிறாள், அவள் ஓடுகிறாளா, அவங்க ஓடுறாங்களா அப்படின்னா டஸ் சி ரன். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஓகே அவங்க ஓடுறாங்க அப்படின்னா சி ரன்ஸ், ஓகே அந்த பொண்ணு ஓடுறாங்கன்னா சி ரன்ஸ், ஓகே. அதே நம்ம கொஷினாக மாற்றும் போது டஸ் சி ரன்ஸ் தானே வரணும். ஏன் டஸ் சி ரன் அப்படின்னு வருதுன்னா, அந்த ரன் கூட நம்ம ஆட் பண்ணுற எஸ்ஸு தான் கொஸ்டின் வேர்டாக டஸ்ஸாக நம்மளுக்கு மாறிடும். அப்போ நம்ம டஸ்ஸுன்னு போட்டாலே அங்கே பின்னாடி வேர்ப் கூட ஆட் பண்ணுற எஸ்ஓ இஎஸ்ஓ ஆர் ஐஇஎஸ்ஓ அதை ரிமூவ் பண்ணிடணும். அந்த வேர்புக்கு பின்னாடி ஆட் ஆகிற எஸ் ஆர் ஐஎஸ் ஆர் இஎஸ் தான் நம்மளுக்கு முன்னாடி டஸ்ஸாக மாறிடும். இது கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும், அப்பப்போ ரீகால் பண்ணிக்கணும். அப்போ என்னங்க கொஸ்டின், டஸ் சி ரன் அப்படின்னா அவள் ஓடுகிறாளா, அந்த பொண்ணு ஓடுறாங்களா, அதுக்கு ஆன்சர் ஆமாம் அவள் ஓடுறா, ஆமாங்கிறதுக்கு எஸ், அவங்கள் அவள் அப்படிங்கிறதுக்கு சி, ஓடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரன்ஸ்.
இன்கேஸ் அவங்க ஓடலை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நோ. அவங்களில் அவள் அப்படின்னா சி. ஓடவில்லை அப்படின்னா டஸ் நாட் ரன். இது அட்வான்ஸ் எப்படிங்க சொல்லலாம்? டஸ் சி ரன் அப்படின்னா எஸ் சி டஸ். நெகட்டிவ் என்னதுங்க? நோ சி டஸ்இன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see some other examples. இங்கே பாருங்கள், என்ன கொஸ்டினுங்க இருக்குது? டூ யூ லைக் பீட்ஸா அப்படின்னா என்ன மீனிங்க? உங்களுக்கு பீட்ஸா பிடிக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ லைக் பீட்ஸா, பாசிட்டிவ் ஆன்சர். ஆமாம் எனக்கு பிடிக்கும். ஆமாண்ணா எஸ், எனக்குங்கிறதுக்கு ஐ. என்னங்க பிடிக்கும்? பீட்ஸா பிடிக்கும்னா எஸ் ஐ பீட்ஸா லைக்குங்கிறத நார்மல் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். பட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரு சென்டென்ஸ்னாலே எப்படிங்க ஆரம்பிக்கணும்? சப்ஜெக்டில் ஆரம்பித்து அதை ஃபாலோ பண்ணி வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரணும். அப்போ ஐ பீட்ஸா லைக் கிடையாது, எஸ் ஐ லைக் பீட்ஸா. இல்லாட்டி எப்படிங்க கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லலாம்? எஸ் ஐ டூ. சிம்பிள். நெக்ஸ்ட், இதே எனக்கு பீட்ஸாவே பிடிக்காது அப்படின்னா இல்லை எனக்கு பீட்ஸா பிடிக்காது. இல்லைங்கிறதுக்கு இங்கிலீஷில் நோ, எனக்குங்கிறதுக்கு ஐ, பீட்ஸாங்கிறதுக்கு பீட்ஸா, பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் லைக். பட் ஸ்ட்ரக்சர், எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் என்னதுங்க? நோ ஐ டோன்ட் லைக் பீட்ஸா. இப்போ இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா நோ ஐ டோன்ட். இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பிக்சர் என்னங்க இருக்குது? ஒரு பையன் ஃபுட்பால் விளாட்றான். அந்த ஃபுட்பாலுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? சாக்கர். அதை கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பையன் சாக்கர் விளையாடுறானா, அவன் சாக்கர் விளையாடுகிறானா. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் சாக்கர் விளையாடுறான் அப்படின்னா ஹீ பிளேஸ் சாக்கர். இது என்ன புதுசாக இருக்குது? ஹீ பிளேஸ்ன்னு எதுக்கு இஸ் ஆட் பண்ணுறோம், எஸ் ஆட் பண்ணுறோம்? ஹீ சீட் வந்ததுன்னா என்னங்க பண்ணணும்? வேர்ப் கூட எஸ்ஆர் ஏஸ் ஆட் பண்ணணும். அதனால தான் ஹீ பிளேஸ் சாக்கர். இது அப்படியே கொஷினாக மாற்றணும்னா டஸ்ஸை தூக்கி முன்னாடி வரும். ஏன்னா ஹீ சீட்டுக்கு என்னங்க யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். அப்போ டஸ் ஹீ பிளேஸ் சாக்கர். இஸ் இட் கரெக்ட்? டஸ் ஹீ பிளேஸ் சாக்கர். தப்பு. என்ன தப்புங்க? டஸ் ஹீ பிளே சாக்கர் தான் கரெக்ட். ஏன்னா அந்த ப்ளே பக்கத்தில் இருக்க எஸ் தான் நம்மளுக்கு கொஷின் வேர்ட் டஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ பிக்சர் படி பார்த்தோம்னா அந்த பையன் சாக்கர் விளாடுறான். ஆமாம், அவன் சாக்கர் விளாடுறான் அப்படின்னா எஸ், அவங்கிறதுக்கு ஹீ, சாக்கருக்கு சாக்கர், விளையாடுறாங்கிறதுக்கு ப்ளேவா பிளேஸுங்களா? பிளேஸ். ஓகே. பட் எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் என்னதுங்க? எஸ் ஹீ பிளேஸ் சாக்கர். இன்கேஸ் அவன் விளையாடலை அப்படின்னா நோ, அவங்கிறதுக்கு ஹீ, விளையாடலை அப்படின்னா டஸ் நாட் ப்ளே. என்ன விளையாடலைங்க? சாக்கர் விளையாடலை. அப்போ நோ ஹீ டஸ் நாட் ப்ளே சாக்கர். இதே அட்வான்ஸ் ஆன்சர் என்னதுங்க? எஸ் ஹீ டஸ், நோ ஹீ டஸ்இன். இப்போ என்கிட்ட டவுட் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் எஸ் போட்டே ஆகணும்? எஸ் போடலைன்னா என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், டஸ் ஈ பெயிண்ட் அப்படின்னு என்ன மீனிங்க? அந்த பொண்ணு, தட் மீன்ஸ் அவள் வரைகிறாளா அப்படின்னு. பிக்சர் படி என்னங்க அர்த்தம்? என்ன மீனிங் இருக்குது நம்மளுக்கு? அந்த பொண்ணு வரைகிறாங்க. அப்போ எஸ் சி பெயிண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது என்ன கொஞ்சம் எக்ஸாக்ட் சென்டென்ஸாக சொல்லலாம் அப்படின்னா எஸ் சி பெயிண்ட்ஸ் அ ட்ராயிங் ஆர் எஸ் சி பெயிண்ட்ஸ் அ பிக்சர் அப்படின்றது. இப்போ இன்கேஸ் நம்ம எஸ்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா சி பெயிண்ட் அ பிக்சர், சி பெயிண்ட் அ பிக்சர் அப்படின்னு சொல்லி வரும். இது நம்மளுக்கு கிராமட்டிக்கலாகவும் தப்பு. இப்போ இதே இன்கேஸ் அந்த சிக்கு பதிலாக அந்த பொண்ணோட பேர், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணுக்கு பேர் என்ன பேருங்க? இப்போ கௌரின்னு வச்சுப்போங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், டஸ் கௌரி பெயிண்ட் அ பிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு கௌரி ஒரு பிக்சருக்கு பெயிண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு அர்த்தங்க. அதுக்கு ஆன்சர் என்னங்க சொல்லுவோம்? எஸ் கௌரி பெயிண்ட்ஸ் அ பிக்சர் தான் எக்ஸாக்ட் ஆன்சர். இன்கேஸ் நீங்கள் எஸ்ஸை மறந்துட்டீங்க அப்படின்னா எஸ் கௌரி பெயிண்ட் அ பிக்சர் அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா கிராமட்டிக்கலாக தப்பு. அட் த சேம் டைம் இது நம்மளுக்கு என்னவா மாறக்கூடும் அப்படின்னா நம்மளுக்கு கமெண்டாகவும் மாறக்கூடும். எப்படிங்க சார் கமெண்டாக மாறும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கௌரி பெயிண்ட் அ பிக்சர். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கௌரி நம்ம ஆர்டர் போகிற மாதிரி மாறிடும். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு அம்மா சமையல் செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு டஸ் மாம் குக் அப்படின்றது கொஸ்டின். அப்போ ஆன்சர் என்னங்க சொல்லணும்? எஸ் மாம் குக்ஸ். இதே நம்ம எஸ் ஆட் பண்ணலை அப்படின்னா மாம் குக். அப்போ நம்ம என்ன பண்ணுற மாதிரி ஆயிருங்க? அவங்கள ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த ஆர்டர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எஸ்ஆர் நோ கொஷின்ஸில் நெக்ஸ்ட்டு எதெல்லாம் இருந்தாலும் ஹீ சீட் வந்தோன்னா நம்ம வேர்ப் கூட எஸ்ஆர் எஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். டூ தே லிவ் ஹியர் அப்படின்னா அவர்கள் இங்கு வாழ்கிறார்களா? அப்போ அந்த பெரிய வீடு இருக்குது, ஆமாம் வாழ்கிறாங்கன்னா எஸ் தே லிவ். அட்வான்ஸ் ஆன்சர் என்னங்க? எஸ் தே டூ. இது நெகட்டிவ் ஆன்சர். இல்லை அவங்க இங்கே வாழலை அப்படின்னா நோ தே டோன்ட் லிவ் ஹியர். அதே அட்வான்ஸ் ஆன்சர் என்னதுங்க? நோ தே டோன்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே மோர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லெட்ஸ் சி.
என்னங்க கொஷின் இருக்குது, டூ வி ப்ரஷ் டீத் அப்படின்னா நம்ம பல் துலக்குகிறோமா அப்படின்னா டெய்லியும் பண்ணுறோமா? ஆமாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எஸ் வி டூனாலும் கரெக்டு தான். நம்ம டெய்லியும் பல் விளக்குறோம் அப்படின்னா எஸ் வி ப்ரஷ் டீத் டெய்லி அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இப்போ இன்கேஸ் இல்லை வளர்க்குறது இல்லை நாங்களாம் வளர்க்குறதே கிடையாது அப்படின்னா நோ வி டோன்ட். அதே என்ன எக்ஸாக்டாக சொல்லணுங்களா, நோ வி டோன்ட் ப்ரஷ் டீத். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டஸ் இட் ரெயின் ஆஃபன் அப்படின்னு என்ன மீனிங்க, அடிக்கடி மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆமாம் அடிக்கடி பெய்யும்னா எஸ் இட் ரெயின்ஸ் ஆஃபன். எதுக்கு ரெயின்ஸ் அப்படின்னா ஏற்கனவே என்னங்க பண்ணோம், எஸ்ஸோ இஎஸ்ஓ ஆட் ஆனால் தான் டஸ்ஸாக மாறிடுங்களே. இப்போ டஸ்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டஸ் என்னவோ மாறிடுங்க, எஸ் ஆர் இஎஸ்ஸாக மாறிடும். அதனால தான் இங்கே ஆன்சர் என்னங்க இருக்குது, எஸ் இட் ரெயின்ஸ் ஆஃபன் வந்திருக்கணும். ஆனால் நான் இங்கே அட்வான்ஸ் ஆன்சர் என்னதுங்க, எஸ் இட் டஸ். இது நெகட்டிவ் இல்லை, இங்கே அடிக்கடி மழை பெய்யாது அப்படின்னா நோ இட் டஸ் நாட் ரெயின் ஆஃபன். அதே அட்வான்ஸ் ஆன்சர் வருதுங்க, நோ இட் டஸ்ன்ட். அதாங்க கிளியராக கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டஸ் கேட் ஹேவ் அ லாங் டெய்ல் அப்படின்னா அந்த கேட்டுக்கு மிகப்பெரிய டெய்ல் இருக்கா, நல்ல பெரிய வால் இருக்கா அப்படின்னா இன்கேஸ் இருந்தது அப்படின்னா எஸ் கேட் ஹேஸ். இது என்னங்க சார் எஸ் தான் ஆட் பண்ண சொன்னீங்க, இங்கே ஹேவ் எப்படி ஹேஸாக மாறும்னா ஹேவ் கூட எஸ் ஆட் ஆகுதுன்னா ஹேவ்ஸ்ன்னு வராது, ஹச்ஏவிஎஸ்ன்னு வராது, அந்த ஹச்ஏவிஎஸ் தான் ஹேஸ்ன்னு மாறிடும். எஸ் கேட் ஹேஸ் அ லாங் டெய்ல். இல்லாட்டி எப்படிங்க ஆன்சர் பண்ணலாம், எஸ் கேட் டஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். இது நெகட்டிவ் இல்லை, கேட்டுக்கு இல்லை அப்படின்னா நோ கேட் டஸ் நாட் ஹேவ். ஏன் சார் இங்கே டஸ் நாட் ஹேவ், ஹேஸ் தானே வரும். ஏற்கனவே என்னங்க சொன்னிச்சு, ஹேவ் கூட எஸ் சேர்ந்தால் தான் ஹேஸாக மாறிடும். இந்த ஹேஸ்லேருந்து எஸ் எடுத்துட்டோம்னா வெறும் ஹேவ் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நோ கேட் டஸ் நாட் ஹேவ் அ லாங் டெய்ல். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் டைம். இப்போ இந்த பிக்சரை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். இது நாங்கள் கிளாஸ் ரூமில் இருக்குங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அப்போ டீச்சர் நடத்துகிறாங்களா, டீச்சருக்கிறதுக்கு இங்கிலீஷில் டீச்சர், நடத்துகிறதுக்கு டீச். நடத்துகிறாங்களா அப்படின்னா டீச்சர்னா ஒருத்தர் தானேங்க, அவங்க என்ன லேடியாக இருக்காங்களா, லேடினா டூ வருமா டஸ் வருமா, டஸ் வரும். அப்போ டஸ் டீச்சர் டீச், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிக்கிறதுக்கு லிசன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல்னால நம்ம என்னங்க யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணுமா டஸ் யூஸ் பண்ணுவோம், டூ யூஸ் பண்ணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறாங்களா அப்படின்னா டூ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். இன்னும் கிளியராக பின்னாடி ஆட் பண்ணோம்னா டூ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு த கிளாஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கையை தூக்குறாங்க, தட் மீன்ஸ் உயர்த்துறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ், கையை தூக்குறங்கிறதுக்கு ரைஸ் ஹேண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல்னால டூ வருமா டஸ் வருமாங்க, டூ தான் வரும். அப்போ டூ ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் ஹேண்ட்ஸ். இவ்வளோ தாங்க. இதே மாதிரி பிக்சரை வச்சு நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இங்கே என்னங்க இருக்குது, டஸ்இன் தி பாண்டா டான்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது என்ன புதுசாக டஸ்ஸுனா பண்ணுறாங்கன்னு அர்த்தம், டஸ்இன்ட்னா பண்ணலையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாண்டா நிற்குது, இப்போ பாண்டா நிற்குதா அப்படின்னா டஸ் பேண்டா ஸ்டாண்ட். இதே பேண்டா ஆடலையா அப்படின்னா டஸ் பேண்டா டான்ஸ் அப்படின்னா பேண்டா ஆடுதான்னு அர்த்தம், ஆடலையா அப்படின்னா டஸ்இன் பேண்டா டான்ஸ். இவ்வளோதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டாக்கு விங்ஸ் இல்லையா, பேண்டாக்கு இங்கிலீஷில் பேண்டா, விங்ஸுக்கு விங்ஸு இல்லையா அப்படின்னா டஸ்இன்ட், அவ்வளோதாங்க, டஸ்இன்ட். அப்போ டஸ்இன் பேண்டா ஹேவ் விங்ஸ். ஃபார் நெக்ஸ்ட்டு பேண்டாக்கு கண் இல்லையா அப்படின்னா டஸ்இன் பேண்டா ஹேவ் ஐஸ். நெக்ஸ்ட்டு பேண்டா சாப்பிடலையா அப்படின்னா டஸ்இன் பேண்டா ஈட். நெக்ஸ்ட்டு மிக்கி மோசஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு 2 டாய்ஸ் இருக்குது, அந்த டாய்ஸ் நடக்கலையா அப்படின்னா டோன்ட் டாய்ஸ் வாக். ஏங்க டோன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாய்ஸ்னால் ப்ளூரல் தானேங்க, ப்ளூரல்னால் என்னங்க யூஸ் பண்ணணும், டோன்ட் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம கொஸ்டினை பாசிட்டிவாகவும் கேட்டுக்கலாம், நெகட்டிவாகவும் கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வர்றீங்களா அப்படின்னா டூ யூ கம், நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னா டோன்ட் யூ கம். நீங்கள் படிக்கிறீங்களா டூ யூ ரீட், நீங்கள் படிக்க மாட்டிங்களா டோன்ட் யூ ரீட். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். And let's improve our knowledge. Thank you.